வணக்கம். ஸ்ரீ காளியம் சரம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பன் கார்த்திகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025. அதாவது 12 ராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற நவகிரகத்திலேயே முழு சுபர்னு அழைக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன நற்பலனையும் என்ன தாக்கத்தையும் கொடுக்கும் நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த பயிற்சி பலன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியுங்கிற மாதிரி ஒரு பர்த்தி சாட் வகையில ஒரு 12 ராசி கட்டம் போட்டு அந்த 12 ராசி கட்டத்துல குரு பகவானுடைய நிலையை நம்ம பொறுத்து நம்ம எப்படி இருக்க போகுது, குருவோட நின்ற நிலை, அதே மாதிரி குருவோட பார்வை நிலைகள் உங்களுக்கு தெளிவா விளக்கமா புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணுதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பொன்னான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. இந்த பொன்னான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பாத்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் வந்து சேர்றதுக்கு நீங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கூடவே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள், அக்கம் பக்கத்து கூட நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நற்பலன் கிடைக்கட்டும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற நீங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழு பலன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாலும் சரி. அதே மாதிரி இந்த குரு பகவான யாரும் எல்லாருக்குமே தெரியும். நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா முழுமையான சுபர், யாருக்கும் எந்த தீமையும் நினைக்காது, எந்த தீமையும் செய்யாத, யாரையும் கெடுக்காத ஒரே கிரகம். ஒண்ணு கொடுப்பார், இல்ல சைலண்டா இருப்பார். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025 கடக ராசி, அதாவது சந்திரனை ஆட்சி நயனாக கொண்ட கடகராசி என்பர்கள். முதல்ல தாய் உள்ளம், தாய்மை, இந்த தாய்மை பண்பு, தாய் உள்ளம் அதிகமாக கொண்ட கடகராசி என்பர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி எப்படிங்க இருக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சனி பகவான் 8ல இருந்து ஃபர்ஸ்ட் 7ல இருந்து ஆடாத ஆட்டி வச்சாரு. அடுத்து 8ல இருந்து படாத பாடுபடுத்தி வச்சார். அப்படிப்பட்ட சனி 9க்கு போயிட்டார் ஆல்ரெடி. ரொம்ப நல்ல விஷயம், பெருமூச்சு விட்டுக்கோங்க. இந்த குரு 12ஆம் இடத்துல உட்கார சார். இது வரைக்கும் 11ல இருந்தாரு, இப்ப 12க்கு வந்துட்டாரு சார் குருன்னா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு வந்து உச்சமாக கூடிய ராசியே உங்க ராசி தாங்க. குரு எங்க உச்சமாக்குறாரு? கடவுள் தானே உச்சமாக்குறாரு. தன் உச்சமாக கூடிய அந்த ராசி வீட்டை குரு கெடுப்பாரா? கெடுக்க போறது இல்லைங்க. அப்போ 12 குரு என்ன சார் பண்ணும்? விரயத்தை கொடுக்கும். விரயம் இருக்குங்க, ஆனா சுப விரயமா கொடுப்பாருங்க. விரயத்துல கையில காசு இருக்குன்னா அந்த காசு வந்து நல்ல காரியத்தாக போச்சுன்னா மன நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே கெட்ட காரியத்தாக போய் சல்லி காசு விட வேண்டிய என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? சோ கையில காசு இருக்கா? தங்கமா வாங்கி வச்சுக்கோங்க. பணம் விரயமாகி ஒரு ஆதாயம் இருக்கு. கையில காசு இருக்கா? ஒரு நிலம் வாங்குறீங்களா? தாராளமா வாங்குங்க. கையில காசு இருக்கா? வீடு கட்டுறீங்களா? தாராளமா கட்டலாங்க. இந்த காலகட்டத்துல குருவோட பலன் 4ஆம் இடத்துல வீடு கட்டுற வாய்ப்பு தாராளமா இருக்கு. அது என்னவும் உங்களுக்கு. அப்போ தனக்காரகன் தன விரயத்தை கொடுக்க ரெடியா இருக்கும் போது நீங்க தனத்தை செலவு பண்ணணும். ஆனா தனக்காரன் உங்களுக்கு புதனோட வீடு சுபரோட வீட்டுல வந்து அமரும் போது சுப விரயம், காசு செலவானாலும் மன மகிழ்ச்சி இருக்கும். அப்பா நல்லதுதான்ப்பா செலவு பண்ணேன். கையில காசு இருக்குங்க, திருட்டு போச்சா மனசு பதப்பதைக்கும். கையில காசு, 2 பேரும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. அம்மா எல்லாருமா நான் சொல்லிட்டேன், நம்ம எப்படி இருக்கும்? அப்ப எதையோ ஒரு பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு மன நிறைவை கொடுப்பாங்க. சோ அப்போ இந்த மாதிரி சுபகாரியத்தை கொடுக்க குரு அமரார். குருவோட பார்வைகள் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போதுன்னு பார்த்துட்டு வரலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சென்ற காலகட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவமானம், அசிங்கம், விரட்டி இருப்பாங்க, உங்களை புரட்டி அடிச்சிருப்பாங்க சில காலகட்டம்லாம். ஏன்டா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறதுக்கு என்னதான்ப்பா நிலை எனக்கு, ஏப்பா நான் இப்படி இருக்கணும், நான் வந்து இளைஞட்ட போயிடலாமான்னு என்னாத நாள் இல்லை. வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, நம்ம சூசைட் பண்ணிக்கலாமான்னு என்னாத நாட்கள் இல்லை. ஏதோ ஒரு கடமை உங்களை கட்டி போட்டுச்சு. அதே மாதிரி அவமானங்கள், வீண் பலிகள், நான் எங்குமே போகலையே, நான் எதுவுமே செய்யலையே, ஆனா என் மேல பழி போடுறாங்களேன்னு எண்ணி புலம்பாத நாள் இல்லை கடகராசி நண்பர்கள். அப்படிப்பட்ட தேவையில்லாத பலிகள், பிரிவுகள், பிரிவினை பேதங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா புத்தி பேதலிச்சு எல்லாம் போயிருக்கும். அது மாதிரியான இந்த சூழ்நிலை எல்லாமே இப்ப மாறி நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. இந்த குருவோட பார்வைகள் உங்களுக்கு அது மாதிரிதாங்க இருக்கு. குரு 12ல அமர்ந்தாலும் அவரோட பார்வைகள் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உங்களெல்லாம் விமோச்சனம் கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கு. இந்த பார்வையில உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும் அவங்க எல்லாமே வந்து தன் தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மறுபடியும் பேசி மறுபடியும் மகிழ்ச்சி பெருகிறதுக்கான அமைப்பாக இருக்குங்க. வாங்க இப்ப இந்த பார்வை பலன் பார்த்து வரலாம். 12ஆம் இடத்து குருவோட பார்வை 4ஆம் இடத்துல விழுதுங்க. இங்க பாருங்க, 4ல குரு பார்வை விழுதுங்க. 4 குரு பார்வை என்ன சார் பண்ண போகுது? 4ல குரு வந்துச்சுன்னா
வண்டி யோகம், வாகன யோகம், வீடு யோகம், தாயாருக்கு உடல் ஆரோக்கியம், தாயாருக்கும் நமக்குமான அந்த உறவு முறை மேலோங்கிறது. புரியுதா? பாசத்துல நம்ம அப்படியே வந்து மகிழ்ச்சி அப்படியே இன்புற்று இருக்கிறது அந்த காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா தாயார் வந்து மனமாற நம்மளை வாழ்த்துவாங்க. எப்பவுமே அம்மா நம்ம மனமாறதான் வாழ்த்துவாங்க. இந்த குரு இங்க பார்க்கும்போது இன்னும் அவங்க மனசு பூரிச்சு போய் பிரமிச்சு உங்களை வாழ்த்துக்கூடிய வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும். தாயாரோட வாழ்த்து என்னைக்கும் வாங்குவீங்க. வண்டி வாங்க யோகம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வீடு கட்டுற யோகம் பலருக்கு உண்டு. புரியுதா? சோ இது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. புரியுதா? விரயங்கள் இது மாதிரி பண்ணிடுங்க. இடம் வாங்கி வீடு கட்டலாம், இல்ல வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அம்மாவுக்கு நகைகள் வாங்கி கொடுக்கலாம். புரியுதா? அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்குங்க. வீட்டுல சந்தோஷம் பெருக போகுது. இது வரைக்கும் வீட்டுல வந்து கஷ்டமா இருந்த காலம் போக, புரியுதா, இனிமே வீட்டுல மகிழ்ச்சிகள் நிரம்ப போகுதுங்க. சந்தோஷமா நிகழ்ச்சிகள், சந்தோஷம் மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்க போது குரு பார்க்க போறாருங்க. அதுக்கு உங்கள் தனம் செலவாகுங்க. சோ மகிழ்ச்சிக்காக தாராளமா செலவு பண்ணலாம், தப்பே இல்லை. புரியுதுங்களா? பாத்துக்கோங்க. அடுத்தபடியா குருவோட பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. இந்த 7ஆம் பார்வையில 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் என்னங்க? தனுசு. சம சப்தமா பார்வைன்னு சொல்லுவோம். நேருக்கு நேரம் தான் வீட்டுக்கு வந்து 6ஆம் இடம் வலுப்பெறுது. பட் 6ஆம் இடம் வளர்ந்து என்ன ஆகும்? நோய் நொடி பிணி பீடை கடன் உயரும்னு சொல்லுவாங்க. உண்மைதான், நான் இது மறுக்க போறது இல்லை. ஆனா குரு பார்க்கும்போது கடன் வாங்கலாம், வாங்கி கடன் அடைக்கிறதுக்கான வழியும் அவர் கொடுத்துருவாங்க. புரியுதா? எப்படி கடன் வாங்குறோம், அடைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கா, நம்ம கடனை அடைக்கிறோம். புரியுதா? வீடு கட்ட கூட கடன் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், கடன் வாங்கலாம், ஏதோ ஒண்ணு சுப நிகழ்ச்சிக்காக நீங்க வாங்கி அதை அடைக்கின்ற அந்த வழிமுறையும் அவரே கொடுப்பாருங்க. உடல்ல இருக்கிற நோய்கள், அந்த நோய் வந்து உள்ளுக்குள்ள வெளில நமக்கு தெரியவே தெரியாது. எப்ப அந்த நோய் வந்து வெளில நம்ம வெளிக்காட்ட வந்து அப்ப நமக்கு தெரியும். அப்ப உள்ளுக்குள்ள பல நாளா இருந்துகிட்டு வெளிக்காட்டுற நோய் இருந்துச்சா அந்த நோய் வெளிக்காட்டி அந்த நோய்க்கு நீங்க செலவு பண்ணி அந்த நோய் வந்து முழுமையா பூர்ண குணமாயிடும். எப்படி முழுமையாக பூர்ண குணமாக்குறது? குரு பகவான் பார்வை இங்க வந்துடும். உள்ளுக்குள் நமக்கு தெரியாம இருந்த அனைத்து விதமான கெட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெளியே வந்து வெளியேறக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும். பயப்பட வேண்டாம். குருவோட பார்வை 8ஆம் இடத்துல ராகு மேல விழுங்க. ராகு 8ஆனா குழப்பத்தை கொடுத்துருவாங்க. குழம்பும் போது அதை தெளிய வைக்க குரு தன் பார்வையில பார்த்துடுறாரு. அப்போ இது வரைக்கும் உங்கள் மேல இருந்த அசிங்கம் தீரப்போகுது, அவமானம் தீரப்போகுது. உங்களுக்கு யாரெல்லாம் விரட்டி அடிச்சாங்களோ அவங்க எல்லாம் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஒருத்தனை வந்து நம்ம ஜெயிக்கணும்னா கத்தி எடுத்து குத்தி நம்ம வந்து ஜெயிச்சு சொல்லி நிரூபிக்கிறது அல்ல, அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவன் முன்னாடி நம்ம வாழும் போது அவன் அந்த பொறாமைகள் எண்ணத்துல அவனே எரிஞ்சு பொங்கி அவனே அடங்கிடும். சோ எதிரி முன்னாடி வாழ்ந்து காட்டுற அமைப்பை கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க 8ஆம் இடத்துல வந்து குரு பார்வை வரும்போது உங்களுக்கு இருக்கின்ற சுமைகள் ஃபர்ஸ்ட் குறையுங்க. தேவையில்லாத சுமைகள், இந்த சுமைகள் குறையும். ராகு குரு சண்டால யோகம் 8ல உட்காரும்போது பாத்தீங்கன்னா சொந்த ஊர் எல்லாம் வெளியூர்ல இடம் வாங்கி போட வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்ல போய் வேலை செய்ய வாய்ப்புகள் உண்டு. சொந்த ஊர் இல்லாம வெளியூர்ல இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொடுப்பாங்க. புரியுதா? உழைக்காமல் வருகின்ற வருமானமும் சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு சுயஜாத அடிப்படையில் வெளிநாட்டு யோகம் கூட வருங்க. புரியுதுங்களா? இதுதாங்க இந்த குரு கொடுக்க போறாரு. ஆஹா ஓகோ கொட்ட போதுன்னு ஒண்ணுமே சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் குருவோட பார்வை நல்லா இருக்கு. இந்த சனி பகவான் இப்ப 9ஆம் இடத்துல உட்காரு. புரியுதா? தகப்பனுக்கு ஒரு உடல்பாதை கொடுத்தாலும் குருவோட பார்வைகள் நல்ல நிலை உங்களுக்கு இருக்குங்க. சோ நீ ஏனைய கிரகத்தெல்லாம் விட்டுடுங்க. புரியுதுங்களா? இந்த குருவை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. என்ன சார் நீங்க பரிகாரம் சொல்ல போறீங்கன்னா, இந்த குரு உட்கார்ந்து இருக்கிறது புதனோட வீட்டுல. புரியுதுங்களா? ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த பெருமாளை ஒரு முறை சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாட்டு வந்த பிறகு என்ன பண்ணுங்க, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயமாக தான் ரொம்ப நல்லது. அந்த ஆலயத்துல புதன் பகவானுக்கு புதன்கிழமை தோறும் என்ன பண்ணுங்க, நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. வசதி இருக்கிற நீங்க என்ன பண்ணுங்க, இந்த புதன் பகவானுக்கு பச்சை பயிர் வாங்கி தானமா கொடுங்க. பச்சை பயிர் தானமா கொடுங்க. இல்ல சார் என்னால முடியல சார், உங்க வீட்டுல பசு இருக்குன்னா பசுவுக்கு பச்சை பயிர் கஞ்சி வச்சு அந்த கஞ்சி தொட்டியோட கலந்து கொடுங்க. உங்களுக்கு நிறைந்த செல்வம் வளமும் பெருகுங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது குழப்பங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு முறைக்கு 2 முறை படிப்பு நீங்க நல்லா படிச்சுன்னா எழுதி பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லத்தரசில பொறுத்த வரைக்கும் வந்து பொறுமை இருக்கணும். புரியுதுங்களா? யார் எது சொன்னாலும் நம்ம காது கொடுத்து வாங்க கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த வீட்டு பேச்சை நம்ம தலையிடக்கூடாது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியா நம்ம என்ன சொல்ல, இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவது மிக மிக கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் வருமா வராதான்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நீங்க பண்ண. உங்களோட சேமிப்பு போக மிச்சம் இருக்கக்கூடியதை உங்க
நீங்க என்ன பண்ண சேமிப்பு பிளஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் தேவைக்கு போக மிச்சம் இருக்கக்கூடியதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலமாக இது கருதப்படவில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஓவராலா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பொறுமை இருக்கணும். முன்பு இருந்த காலகட்டத்தோட இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்க போகுது. குருவோட பார்வை நல்லா இருக்கு, புரியுதுங்களா? சொன்னதை கரெக்டா நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. போதும். உங்களோட தனிப்பட்ட ஜாதக நம்பர் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொண்டு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பேச்சு பலன்கள், இந்த குரு பகவானுடைய பொதுவான பேச்சு பலன்கள். இந்த பொது பேச்சு பலன் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களது நடப்பு திசையில என்ன புத்தி போகுது, அதாவது நடப்பு தசாநாதன் யாரு, அவர் வந்து குருவுக்கு யோகமா அவயோகமா, அதாவது நண்பரா பாவியா சமசப்தமா, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்து நடப்பு புத்தி எப்படி இருக்கு, தசாவ புத்தி எப்படி இருக்கு. சரி, நீங்க பிறந்த நேரத்துல குரு பகவான் உங்க சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்காரு, பகை வீட்டுல இருக்காரா, சமங்கிற வீட்டுல இருக்காரா, இல்ல உச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரா, இல்ல அவரு நீச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரா, இது ஒரு பக்கம். அதன் பிறகு அந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்க நட்சத்திரத்துல அவர் எந்த பாதத்துல உட்கார்ந்துருக்காரு, அந்த வீடு கொடுத்த அந்த சாரநாதன் நட்சத்திர சாரநாதன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யோகமா நட்பா அவ யோகமா இல்ல பகையான்னு சொல்லி இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த பொது பலன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. அதே மாதிரி இந்த குருங்கிறது யாரையும் கெடுக்க போறது கிடையாது, முழு சுபர். புரியுதுங்களா? இந்த குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒண்ணு செய்வாருங்க, இல்லைன்னா சைலண்டா இருப்பார், யாரையும் கெடுக்க போறது இல்லை. ஒண்ணு கொடுப்பார் இல்ல கொடுக்க மாட்டார், அவ்வளவுதான். இதுல இந்த குரு வந்து பெயர்ச்சி அமர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 3ஆம் இடங்க. கால புருஷனுக்கு 3, அதாவது பொதுவா 3 என்னங்க, தகவல் தொலைத்தொடர்பு, அதே மாதிரி இளைய சகோதரம் நம்ம குறிப்போம், நம்மளோட மனசை குறிப்போம். இது ஒண்ணு. அடுத்து இந்த 3ஆம் இடம் புதனோட வீடு இல்லையா, புதன் வந்து அறிவுக்கு காரகத்தா. புரியுதாலே, அறிவுக்கு காரகத்தா. அப்போ இந்த காலகட்டத்துல குரு வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா குரு புதன் கூட இணைஞ்சு அமர்றாரு, அப்போ புதனோட வீட்டுல அமர்றாரு. அப்போ பொதுவா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு வகையில நமக்கு முன்னேற்றம் இருக்க போகுது, புதுசு புதுசான சாஃப்ட்வேர் வர போகுது, புதுசு புதுசா நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், நம்ம எடுத்துக்கலாம். தொலை தொடர்பு நம்ம சாதிக்க போறோம், பெரிய லெவல வளர்ச்சி இருக்கும், நம்ம பொதுவா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புதன் வந்தாவே தொலை தொடர்பு நுணுக்கமா நுண்ண அறிவை புரியக்கூடியது புதன். அப்போ நுண்ண அறிவுல ஒண்ணுதான் ஐடி சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு வந்து வளர்ச்சி கொடுக்க போறார். ஸோ அப்போ நம்ம இந்த ஆண்டுல இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசான தொழில்நுட்பங்கள் நம்ம அனுபவிக்க போறோம், நமக்கு வந்து கிடைக்க போகுது, நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த குருவோட அந்த பலன் அதிகரிக்க என்ன சார் பண்ணணும்னா, ஆலங்குடி குருங்க, நம்ம கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கிற ஆலங்குடி குரு யாரு வேணா போய் கும்பிடலாம். இந்த இவங்கதான் போகணும் அவங்கதான் போகணும் இல்லை, புரியுதா இல்லையா? ஒரு நல்லவன் நமக்கு எதிரியா இருந்தா என்னங்க பண்ண போறான், நல்லவன் எதிரி ஒண்ணும் பண்ண போகுது இல்லைங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க, சார் உங்க லக்னத்துக்கு ராசிக்கு குரு வந்து பகை சார், பகையனை போய் கும்பிடாதீங்க சார். பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிக்குமே குடும்பக்காரகன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தனக்காரகன் குரு தாங்க. குரு வந்து மிகப்பெரிய பகையாயே இருந்தா கூட அவர் உச்சமா இருந்தாங்கன்னா அவங்க கையில காசு இருக்குங்க, எந்த ரூபத்திலும் காசு இருக்கும். ஸோ குருவை வந்து நம்ம வந்து பூஜிக்கலாம், இவருங்க அவனு இல்லை, யாரு வேணா கும்பிடலாம், தப்பே இல்லை. ஸோ ஆலங்குடி குருவை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டோம். இது வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களோட ராசி சுயஜாத அடிப்படை பார்த்துக்கோங்க, இது வந்து பொது பலன்கள் தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் லிங்க் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களோட வேற காலம் சந்திக்கிறேன். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ நான் என் காலி மனமாற பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.